ஹலோ ஆல், இன்றைக்கி விஎம் கிச்சனில் ஹரியாலி க்ரீன் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 3 துண்டு இஞ்சி, 7-8 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 300 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, இதை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்காங்க. இதை ஒரு 2 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கியூவர் எடுத்திருக்கேன். இதில் சிக்கன், ஆனியன், கேப்சிகம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் 2 to 4 ஹவர்ஸ் கூட வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்குயரில் இந்த மாதிரி எல்லா சிக்கனும் அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு மூடிட்டு ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ இந்த ஸ்குயரை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டு இது எல்லா பக்கமும் சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 7 to 10 மினிட்ஸ் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பரான ஹரியாலி க்ரீன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இந்த சிக்கனுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், விஎம் கிச்சன் தமிழை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.